ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோட்டிச்சேரி ஸ்ரீதராதேவி மாரியம்மன் ஆலயத்தில் இருக்கோம். நாளைக்கு இங்கே தீமிதி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்ம இங்கே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். நாளைக்கு தீமிதி, இன்னைக்கு லாஸ்ட் டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கிடையாது. மற்றபடி நிறைய பேர் காவடி இருக்கிறது, மாவளுக்கு போகிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருந்துருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளோ கடைகள் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஏற்பாடுகள், நாளைக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். உள்ளார நல்லா சவுண்டாக இருக்குது, பாட்டு சவுண்ட் இல்லாத இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் வெளியில் வந்துட்டுருக்கோம். வாங்க கண்டினியூஸாக உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம கோயிலூர்ல இருக்கோம். இந்த இடத்துல தான் வருஷம் மாவு போடுவாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய பேர் மாவு போட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கும் மதியானம் ஒரு 12-1 மணி வரைக்கும் மாவு போட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்குமே நிறைய பேர் மாவு போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு அப்படியே குளத்துக்கு இந்த சைடு வந்தாச்சு. தீக்குழி கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல தான் தீக்குழி இருக்கு. இங்கேருந்து தான் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம வருஷம் பாக்குறதுதான், சும்மா ஜஸ்ட் பார்க்காதவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும் தான் நம்ம சொல்றது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கவுண்டர்லாம் ஃபுல்லாக கவுண்டர் கட்டிடுவாங்க. இதெல்லாம் தான் அந்த இடத்துல இது பண்ணுவாங்க. இது வந்து பால்குழின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பால்குழி. நம்ம காரைக்கால் மாவட்டத்திலேயே வந்து தீக்குழி ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது தீக்குழி. இங்கே தான் நிறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்படியே இருந்தாலும் ஒரு 600 பேர்லேருந்து ஒரு 700 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு 12 மணிக்கு தீமுட்ட ஆரம்பிப்பாங்க. தீமுட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ஈவினிங் ஒரு 4:30 மணி 5 மணி ஒரு 5:30 மணிக்கிட்ட தான் தீ மிதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை சுற்றிலும் கூட்டம் நிற்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏகப்பட்ட பேர் தீ மிதிச்சுட்டே இருப்பாங்க. இந்த குளத்துலேருந்து அந்த கடைசியிலேருந்து ஃபுல்லாகவே மிதிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வருஷம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் நம்ம தெரிஞ்சவங்க அண்ணெல்லாம் வந்திருக்காங்க. எப்படி இருக்கு என்ன ஏதுன்றத அவங்க கிட்ட கேட்டுருக்கோம். இந்த வீடியோ ரெகுலரா பாக்குறீங்களா? பாத்துருக்கோம். 2-3 ஆர்கேசி யூடியூப் சேனல் வீடியோ பாப்பீங்களா? டெய்லி ஒவ்வொரு பேர்த்தையும் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு தீமிதி எப்படி கூட்டம்லாம் எப்படி இருக்கு? கூட்டம் இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் மாவளமா போட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பால் கூடம் இருக்காங்க. இந்த பிரதேசம் இருக்காங்க. கிட்ட ஒரு 1000 பேர்கிட்ட கோயில் உள்ள இருக்காங்க. 1000 பேர்கிட்ட பால் காவடிலாம் எடுத்துருக்காங்க. நாளைக்கு இதை விட கூட்டம் அதிகமா காலையில 6 மணில இருந்து நிறைய கூட்டம் ஆயிடும். நாளைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு பேர் பார்க்க? ஒரு 20,000-25,000 பேர் தீமிதி பாக்குறதுக்கு வருவாங்க. நீங்க நம்ம சேனல் பாப்பீங்க? நம்ம சேனல் பாத்துட்டு இருக்கேன்ப்பா. நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு இதுவும் வீடியோ எடுத்துக்கிறது பல பேருக்கு கிடைக்குது. வெளிநாட்டுல உள்ளவங்களும் உங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு திருவிழா வந்து சிறப்பா வருஷம் இங்க பாத்தீங்கன்னா பெரிய திருவிழா நடக்கும். இந்த திருவிழா மாரியம்மன் கோயிலோட 30 நாள் திருவிழா. 30 நாள் திருவிழா. 30 நாள் ப்ரோக்ராம் வேற. நம்ம எல்லாமே ஒரு போட்டி போட்டு கரெக்டா செய்வாங்க. ஒவ்வொரு நல்லபடியா செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்வாங்க. அதே மாதிரி டீம் இருக்கிறவங்களும் இங்க 1000 பேர்கிட்ட கூட பேர் மிதிப்பாங்க. இப்போயுமே அது மாதிரி கூட்டமும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வருவாங்க. வந்து பார்த்து சிறப்பா பண்ணிட்டு போவாங்க. பக்கத்துல உள்ள தீக்குழியை விட நம்ம கூட எல்லாத்துக்கும் பெருசு, எல்லாத்துக்கும் நெருப்பும் அதிகம். இந்த மாதிரி எல்லா சிறப்பும் கோடிச்சேரியில மாரியம்மன் கோயில்ல நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? டீ எவ்வளவு பேர் மிதிப்பாங்க? அது மாதிரி 1000க்கு மேலதான்ப்பா மிதிப்பாங்க. வருஷம் 1000க்கு மேலதான் தான் மிதிப்பாங்க. நமக்கு எப்பவுமே அது கணக்கு கிடையாது, பண்ண முடியாது. கணக்கு பண்ண முடியாது. கங்கணம் கட்டுறத வச்சுதான் நம்மளே இது பண்ணுவாங்க. கங்கணம் கட்டுவாங்க. அது கங்கணம் கட்டிட்டு அதுவும் சில பேர் வெளியூர்ல இருந்து வரவங்க கங்கணம் கட்டுவாங்க. அவங்களும் மிதிப்பாங்க. எப்பவுமே நல்லா சிறப்பா பண்ணுவாங்க. சரி, நீங்க நம்ம வீடியோ பாப்பீங்களா? அந்த யூடியூப்ல இருக்கு. உங்களுடைய பாராட்டு சீதாராதேவி மாரியம்மன் கோயில் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது ஸ்டெப் எடுத்து 2-3 வருஷமா உலக மக்கள் எல்லாருக்கும் இதை வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் இதை வந்து கோயில் சார்பாக நல்லா சிறப்பாக செய்யணும். எங்க கனகராஜ் அண்ணனுக்கு சார்பாக
கோட்டுச்சேரி மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வீடியோ ரெகுலரா பாக்குறீங்க, நாளைக்கு தீமிதி ரெகுலரா பார்க்கணும். எப்படி நாளைக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்ன ஏதுன்னு இது கூட்டம் வந்து கோட்டுச்சேரி இந்த காரைக்கால் பொறுத்த அளவுக்கு கோட்டுச்சேரி தீமிதினா ஒரு ஃபேமஸ். அதுல வந்து மக்கள் தொகை சக்தி வாய்ந்த சீதளாதேவி அம்மா அவங்க நினைச்சதை கை மேல பலன் கொடுக்குறாங்க. போன வருஷமே மழை வந்து எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சுது. நம்ம ஊர்ல மட்டும் நம்ம ஊரை விட்டு அப்படியே அந்த படத்தை தாங்கி மகமாய் எப்படி தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி தீ மிதிச்சு முடிச்சிட்டு ஆனா இந்த மகமாயி சக்தி உள்ளவன் என்ன செஞ்சா கோட்டுச்சேரி தீ முறிச்சு கடைசியில சாமி போகல ஆனந்த கண்ணீர் விட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுச்சு மக்களுக்கு எல்லாருக்கும். அதனால இந்த கனகராஜ் யூடியூப்ல இருக்கவருக்கு வந்து இந்த கோட்டுச்சேரி சார்பாக நாங்க நன்றி வச்சிருக்கோம். எந்த ஜாதி உபயமா இருந்தாலும் சரி, எந்த மத உபயம் எல்லாருக்கும் பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே இந்த கொண்டு ரீச் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா இவங்க வந்து இப்ப நேரம் பார்க்க முடியாத சில பேர் வீட்டுல இருந்துட்டு செல்லுல யூடியூப்ல வரும் பாத்துட்டு இருக்காங்க. அதனால இது மேலும் மேலும் வளரணும். நாளைக்கு கூட்டம் அன்னதானம் போறாங்க, நீர்மோர் கொடுக்குறாங்க. மக்கள் அவங்க தொடர்ந்து அவங்க பொது சேவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க? எப்படி இருந்தாலும் ஒரு 5000 பேருக்கு மேலதான் கூட்டம் கூடுவாங்க. கூட்டம் ஒரு 1600 பேர் விட அழுகு காவடியும் இருக்கிறாங்க. கோயில் நல்லா சாமி பிரம்மாண்டமா நல்லா அலங்காரம் ஜோடிச்சு நல்லா அது மாதிரி செய்யறாங்க. ஆனா இது ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த சீதளாதேவி அம்மா உங்களுக்கு வந்து கை மேல பலன் கொடுக்கும். இந்த அளவு காவடி போட்டுக்கிட்டு நிறைய பேர் தீ மிதிக்கிறாங்க, அது எவ்வளவு பேர் மிதிப்பாங்க? அழகு காவடி ஒரு 15 காவடிட்டா தீ மிதிப்பாங்க. அப்புறம் தாளல்னு சொல்லிட்டு 8 அடி 10 அடி 12 அடின்னு தாளல் போடுறாங்க. அவங்க ஒரு 10 பேர் தீ மிதிக்கிறாங்க. அது இல்லாம தீ மிதிக்கிறவங்க ஒரு 1000 பேர், மினிமம் 1000 பேர் வரும். ஏன்னா 1000 கங்கணம் நாங்க ரெடி பண்ணிடுவோம். இந்த 1000 கங்கணத்துக்கு ஆட்கள் இருப்பாங்க எப்போதுமே. ரெண்டாவது வந்து இந்த திருவிழாங்கிறது 8 ஜாதி உபயம், 8 சரக உபயம், அது இல்லாம தனிநபர் உபயம். மொத்தம் 30 நாள் திருவிழா இந்த கோட்டுச்சேரியில. இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு 30 நாள் திருவிழா நடக்கிறது கோட்டுச்சேரி மட்டும் தான் நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மனா இருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த விரவு எல்லாம் ஸ்பான்சர்ல தான் வாங்கி கொடுத்தாங்க. இல்ல ஒவ்வொரு டொனேஷன் செய்யறது காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுவும் இதெல்லாம் பண்றது கிடையாது. அவங்களாம் ஆர்வத்தோட வந்து இந்த பொது சேவை செய்யறதுக்கு 1000 பேர் கத்துட்டு அந்த கோயில்ல எல்லா விஷயத்துலயும் சரி, கோயில் திருவிழால விரவுல அடுக்கிறதுல இருந்து தீக்குழியில எல்லாமே பொது சேவை தான். எல்லாமே அம்மன் சேவையா? அம்மன் சேவை இல்ல, எப்பவுமே இந்த சீதளாதேவிக்குன்னு ஒரு இது இருக்கும். ஆமா, அந்த இது எப்பவுமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருஷம் எப்படியா இருந்தாலும் அந்த 30 நாள் அந்த கோயில்ல வந்து அந்த இது புண்ணியத்தை தேடி நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கோம் கோட்டுச்சேரிக்கு. பால் காவடி எல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது வரைக்கும் எத்தனை காவடி வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்களோட ஒரு இதுக்கு? ஏன்னா நீங்க எல்லாம் போய் வரைக்கும் ஃபுல்லாவே நம்ம கோயில தான் இருக்கோம். அதுல நீங்க அதிகமா இருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு காவடி வந்திருக்கும்? காவடினா ஒரு 20 காவடி வந்துடும். பால் காவடி பால் காவடி நிறைய வந்துருக்கும். பால் காவடி கிளம்பி ஆரம்பிச்சு வருது. ஓம் சக்தி கோயில் நிறைய பேர் மாட்டம் இருந்தாங்க. பால் காவடி நிறைய வந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை, கிளம்பி சிறப்பா போயிட்டு இருக்கு. பால் காவடி நாளைக்கு இன்னும் நிறைய பேர், நாளைக்கு இன்னும் நிறைய வரும். பால் காவடி வரும், அளவு காவடி அதுமே நாளைக்கு வர காவடி எல்லாம் தீ மிதிச்சுட்டு போவாங்க. இல்ல கிளம்புற வந்து ஒரு 6 மணிக்கு பால் காவடி இருப்பாங்க. அது ஒரு 100 பேர் 50 பேர் பால் காவடி இருப்பாங்க. அது ஈவினிங் வந்து 3 மணிக்கு வந்து இந்த கோயில்ல வந்து இந்த சுத்தி அங்க பிரதேசம் பண்ணுவாங்க. 3 மணி பண்ணுவாங்க. அப்படி 2:30 மணில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 3 மணிக்கெல்லாம் அம்மா வருஷம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 200 பேர் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம சேனல்லாம் ரெகுலரா பாக்குறீங்களா? ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம், ஷேர் பண்ணிட்டு சேனல் எப்படி நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா இருக்கு, விழிப்புணர்வு மாரி இருக்கு. நிறைய மக்கள் பாக்குறாங்க. இதை நிறைய பேர் வராங்க. உங்க சேனல் மூலமா நிறைய பேர் பாத்துட்டு வராங்க. யாரு யாரு என்ன ஒரு என்னன்னு கேக்குறாங்களா? கோட்டுச்சேரியில தான் இது டாடா ஸ்கை வச்சிருக்காப்ல, அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாப்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். இது வந்து எந்த மோட்டிவ்? ரொம்ப நன்றி. இப்பதான் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த வித ஜாதி ஈடுபாடோ மத ஈடுபாடோ கழகமோ எல்லாரும் பொதுவா எல்லாருடைய திருவிழாவும் ஒரே நாள் திருவிழா. ஜாதி வேணாலும் எல்லா ஜாதியும் வருவாங்க, எல்லா தரமும் வருவாங்க. ஒவ்வொரு ஜாதிக்குமே நம்ம செய்வாங்க. இந்த ஜாதிக்கு ஜாதி வரணும், எல்லா ஜாதியும் வருவாங்க, எல்லாரும் இருந்து செய்வாங்க. அதே மாதிரி வந்து கரகமா இருந்தாலும் எல்லா கரகத்தையும் வருவாங்க, எல்லாரும் இருந்து செய்வாங்க. அது வந்து பிரிச்சு பாக்குற பாகுபாடு இந்த கோட்டுச்சேரி சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்துல கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆமா, இப்ப நாளைக்கு தீமிதி திருவிழா, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. இப்ப நாளைக்கு என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் தெளிவா நம்ம யூடியூப் சேனல். அருள்மிகு சீதளாதேவி அம்பிகையின் பரிபூரண அருளோடும் நமது காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கிராமத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்துல தீமிதி உற்சவமானது நடந்துட்டு வருது. எல்லாருக்கும் தெரியும். வர காணொலியிலலாம் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா பதிவுமும் அந்த காணொலியில பதியப்பட்டுள்ளது. அதே சமயத்துல
வருகின்ற 25/5/2006 அன்று அம்பாளுக்கு தீமிதி உற்சவமானது இந்த சிறந்த முறையில நடக்க வல்லது. எல்லாம் உள்ள பக்த கோடிகள் அம்பாளோட அருளுக்கு பாத்தியமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயம் தீமறியோட பங்களிப்பு என சொல்லக்கூடிய எல்லா வைபவமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதே சமயத்துல கால் 7 மணி அளவுல அம்பாளுக்கு தீக்குழியில புண்ணியாகவாதனம் என சொல்லக்கூடிய நிகழ்ச்சியோட தொடங்கப்பட்டு, அதே சமயம் 11 மணி அளவுல அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனையானது சிவிக்கப்பட்டு, மதியம் 12 மணி அளவுல தீக்குழி மூட்டுவதும், அதே சமயத்துல 1 மணிக்கு தீ மிதிக்கக்கூடிய பக்தகோடி அன்பர்களுக்கு கங்கணம் கட்டும் என சொல்லக்கூடிய கங்கண கட்டும் நிகழ்ச்சியானது கட்டப்பட்டு, தீக்குழி 5:30 மணி அளவுல தீக்குழி இறங்கும் பக்தர்கள் கரகமானது இறங்கப்பட்டு, அதே சமயத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தகோடிகள் அம்பாளின் பிரார்த்தனை அடிபட எல்லோரும் அம்பாளோட பிரார்த்தனைக்கு 500 மக்கள்கள் தீமிதிச்சு அம்பாளோட அருளுக்கு பாத்தியமாவார்கள். அதே சமயம் நாம் பக்தகோடி அன்பர்களும் கலந்து கொண்டு அம்பாளோட அருளுக்கு பாத்தியமாகும்படி எல்லாம் வல்ல சீதலாதேவி அம்பிகையின் பரிபூரண அருளோடும் கேட்டுக்கொள்கிறோம்.